ஆனால் இயேசு உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறபடினால் அந்த கல்லறையில் புகைப்பட்ட கல்கள் தானாக புரண்டு ஓடியிருக்கிற நமது வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவாகிய உயிர்த்தெழுந்த ரட்சகரை நாம் ஏற்றுக்கொள்வது. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு நம் திருச்சபையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக காணப்படுகிறது. நமது குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக காணப்படுகிறது. நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக காணப்படுவது புரட்ட முடியாத கற்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக புரட்டி தந்து தருகின்ற ஆண்டவராக இருப்பார் என்பது சரி. இரண்டாவதாக இந்த பகுதியை நமக்கு சுட்டி பார்க்கின்ற ஒரு காரியம், இந்த பகுதியில் கல் புரட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்க்க முடியவில்லை. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் போகிறார்கள். தடையாக இருக்கும் என்று நினைத்த கல்லும் புரட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவை கண்டார்களா? அந்த கல் புரட்டப்பட்ட சமயத்திலும் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு சில காரியங்கள் அவர்களுக்கு தடையாக இருந்தது. காரணம் என்னவென்றால், தவறான இடத்தில் இயேசு கிறிஸ்துவை தேடினார். தவறான இடத்தில் இயேசு கிறிஸ்துவை போய் தேடினார். They were trying to Jesus in the wrong place. They were trying to Jesus in the wrong place. Grave was a wrong place to look for the resurrected Christ. Grave was a wrong place to look for the resurrected Christ. உயிர்த்தெழுந்த இயேசுவை காண்பதற்கு கல்லறை சரியான இடம் அல்ல, அது தவறான இடம். எனவே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்கள் தவறான இடத்தில் போய் அவர்கள் தேடுகிறார்கள். இயேசுவை பார்க்க முடியவில்லை. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போமானால், லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அந்த ஸ்திரீகள் தவறான இடத்திலே இயேசுவை தேடி போனார்கள், ஆனால் காண முடியவில்லை. வாசிங்கள் லூக்கா 24:5. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? நீங்கள் தேடுகின்ற இடம் தவறான இடம். அவர் உயிர்த்தெழுந்திருப்பார். அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். நீங்களோ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை எங்கு தேடுகிறீர்கள்? மரித்தோரிடத்திலே நீங்கள் தேடுகிறீர்கள். தேடுகின்ற இடம் தவறான இடம். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற இடம் தவறான இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உயிரோடு எழுந்தவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறீர்கள். அந்த ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவை தவறான இடத்திலே போய் தேட போனார்கள். அங்கு அவரை காண முடியும். இன்னும் வாசிங்கள், பேதுரு தவறான இடத்திலே இயேசுவை தேடு போய் பார்க்க போகிறான். இயேசு அங்கு இல்லை. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா 24:12. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையின் இடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தவிர சீலைகள் தனிப்பட வைத்திருப்பதை கண்டு இந்த பேதுரு இயேசுவை கல்லறையின் இடத்திற்கு ஓடி போய் பார்க்க போகிறான். அங்கு இயேசு இல்லை. பேதுருவும் இயேசு கிறிஸ்துவை தவறான இடத்துல, இயேசு இல்லாத இடத்துல போய் இயேசுவை தேடுகிறான். இயேசு அங்கு இல்லை. அதே போல் மரியாளும் இயேசு கிறிஸ்துவை தவறான திசையிலே தேடுகிறார். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டான். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். மரியா இயேசுவை தேடிக்கொண்டே போயிட்டார். இயேசுவை காண முடியவில்லை. எப்பொழுது இயேசுவை கண்டார் சொல்லுங்க? பின்னாக திரும்பி. அப்படியே அந்த பொருள் என்ன? இயேசு அவருக்கு பின் இருக்கிறார், மரியா எதிர் திசையிலே இருக்கிறார். இயேசு இருக்கின்ற திசைக்கு எதிரான திசையிலே நின்று கொண்டிருந்த மரியாளுக்கு இயேசு தென்படவில்லை. இயேசு தென்படவில்லை. இயேசு தெற்கே இருக்கிறார் என்றால் மரியா எந்த பக்கம் பார்த்திருக்கிறார்? வடக்க பார்த்திருக்கிறார். அப்ப இயேசுவை காண முடியும். இயேசுவை காண வேண்டுமானால் மரியா என்ன செய்ய வேண்டியிருந்தது? பின்னாக திரும்ப வேண்டியிருந்தது. பின்னாக திரும்பி என்கிற வார்த்தை மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு இருக்கிறதை